அஜித் குமார பத்தி நமக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரியும், எத்தனையோ கதைகளை கேள்விப்பட்டிருப்போம், எத்தனையோ சர்ச்சைகள் அஜித்தை சுத்தி நடந்திருக்கு, எத்தனையோ நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காரு அஜித். ஆனா இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா அஜித் எத்தனை படங்களை நடிச்சிருக்காரு, எத்தனை ஹீரோயின்ஸ் அஜித்தோட நடிச்சிருக்காங்க, எத்தனை டைரக்டர்களோட படங்கள்ல அஜித் நடிச்சிருக்காரு, அஜித் நடிச்சு 100 நாள் ஓடின படங்கள் எத்தனை, பாக்ஸ் ஆபீஸ் எத்தனைன்னு பட்டியல் போடுற டேட்டா கலெக்ஷன் வீடியோ இது இல்ல. முழுக்க முழுக்க வித்தியாசமான இதுல இருக்கிற விஷயங்களை கேட்டதும் அட தலை இப்படி எல்லாம் செஞ்சிருக்காரா, அஜித்துக்கு இதெல்லாம் நடந்திருக்கா, எப்படி இவ்வளவு துணிச்சலா பேசியிருக்காரு அஜித்னு ஆச்சரியப்படுற மாதிரியான விஷயங்களை மட்டும் தேடி தேடி வீடியோவா பண்ணிருக்கோம். முக்கியமா எந்த ஒரு பின்புலமும் இல்லாம ஏகப்பட்ட அவமானங்களை சந்திச்சு தன்னுடைய விடாமுயற்சி மூலமா வலிமையா வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்தவர் அஜித். அதற்காக அவருக்கு ஏற்பட்ட ஆறாத ரணங்களையும் அந்த ரணங்களை தாண்டி அவர் செய்த சாதனைகளையும் மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கு முன்னால நம்ம மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா ஒரு நடிகருக்கோ நடிகைக்கோ ஒரு படத்தை தான் முதல் படம்னு சொல்லுவாங்க. ஆனா அஜித்துக்கு மட்டும் முதல் படம்னு ஒரு படத்தை சொல்ல முடியாது, முதல் படங்கள்னு ஒரு பட்டியலே போட வேண்டியிருக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ்ல சொல்றேன் பாருங்க. அஜித் ஹீரோவா நடிச்சு தமிழ்ல வெளியான முதல் படம் அமராவதி. சோழா கிரியேஷன்ஸ் பொன்னுரங்கம் தயாரிச்ச அந்த படத்தோட இயக்குனர் செல்வா. எஸ் விஜய்க்கு SA சின்னா, அஜித்துக்கு செல்வா. அமராவதி படத்துக்கு முன்னாடி பிரேம புஸ்தகம் தெலுங்கு படத்துல ஹீரோவா நடிக்க அஜித்தை புக் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த படம் கொஞ்சம் லேட்டா ரிலீஸ் ஆச்சு. அதுக்குள்ள அமராவதி மூலமா அஜித் தமிழுக்கு ஹீரோவா அறிமுகமாயிட்டாரு. பிரேம புஸ்தகம் படத்தோட டைரக்டர் அஜித்தோட கண்ணுக்கு முன்னாடி இருந்து போனாரு. அந்த சம்பவத்தால பெரிய அளவுல மன உளைச்சலுக்கு ஆளானதா அஜித் பதிவு பண்ணிருக்காரு. பிரேம புஸ்தகம் படத்தோட டைரக்டர் இறந்ததும் புதுசா ஒரு டைரக்டர் வந்து படத்தை இயக்குனார். திடீர்னு படத்தோட தயாரிப்பாளரும் இறந்துட்டாரு. பிறகு அவரோட மகன் வந்து படத்தை எடுத்து முடிச்சார். இப்படி பல தடைகளை தாண்டிதான் பிரேம புஸ்தகம் ரிலீஸ் ஆச்சு. பிரேம புஸ்தகம் அமராவதிங்கிற 2 படத்துலயும் ஹீரோவா நடிக்கிறதுக்கு முன்னால சுரேஷ் நதியா நடிச்ச என் வீடு என் கணவன்கிற தமிழ் படத்துல ஒரு பாடல் காட்சியில மட்டும் ஸ்டூடெண்டா தலை காட்டியிருந்தாரு தலை. கண்டக்டரா இருந்து கதாநாயகன் ஆனவர் ரஜினிகாந்த். ரைஸ் மில் நடத்தி ஹீரோவானவர் விஜயகாந்த். தியேட்டர்ல டிக்கெட் கிழிச்சு ஹீரோவானவர் ராமராஜன். அப்படி மெக்கானிக்கா இருந்து ஹீரோவானவர் அஜித். அர்ஜுன்கிற பேர்ல அஜித்துக்கு பெரிய ஈர்ப்பு. அமராவதியில ஆரம்பிச்சு வலிமை விடாமுயற்சின்னு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் தன்னோட கேரக்டருக்கு அர்ஜுன்னு பேர் வச்சுக்கிறாரு அஜித். அஜித்துக்கும் சூர்யாவுக்கும் ஒரு விஷயத்துல ஒற்றுமை இருக்கு. சினிமாவுக்குள்ள வர்றதுக்கு முன்னால 2 பேருமே கார்மெண்ட்ஸ் தொழில இருந்தாங்க. அஜித் ஆரம்ப காலத்துல கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்த்திருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கம்பெனி பேரு ரங்கா கார்மெண்ட்ஸ். அங்கே அஜித் வேலைக்கு சேர்ந்தப்போ அவருக்கு 18 வயசு. அஜித் கார்மெண்ட்ஸ் தொழில இருந்தது எல்லோருக்கும் தெரியும். ஆனா எத்தனை ஆண்டுகள் இருந்தார்னு பலருக்கும் தெரியாது. கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளுக்கு கார்மெண்ட்ஸ் தொழில இருந்தார் அஜித். கார்மெண்ட்ஸ் தொழில இருந்த வெளியேறிய வெவ்வேறு தொழில்கள் செஞ்ச அஜித்துக்கு நஷ்டம் மட்டும்தான் கிடைச்சது. கழுத்தை நெருக்கிற அளவுக்கு கடன் வந்துடுச்சு. தொழில ஏற்பட்ட கடனை அடைக்கிறதுக்காகத்தான் சினிமாவுல நடிக்க ஆரம்பிச்சார் அஜித். கடனை அடைச்சு முடிச்சதும் கையில இருக்கிற பணத்தை வச்சு மீண்டும் பிசினஸ் தொடங்கணுங்கிறது தான் அஜித்தோட திட்டம். கடன் அடைச்சதும் மீண்டும் பிசினஸுக்கே போகலான்னு நினைச்ச அஜித்தை திசை மாத்தின படம் ஆசை. அந்த படத்தோட அட்டகாச வெற்றி ஆசை அஜித்தை முழு நேர நடிகரா மாத்திடுச்சு. எனக்கு காட்ஃபாதர் யாரும் கிடையாது, என்னை வளர்த்து விடுறதுக்கு யாரும் வரல, என் சொந்த முயற்சி, என் சொந்த உழைப்பு, என் சொந்த முடிவுன்னு என்னை நானே செதுக்கி வளர்த்தேன்னு 1999 அஜித் கொடுத்த பேட்டி பரபரப்பான பேட்டி. ஆரம்ப காலத்துல வந்த வெற்றியை எப்படி கையாளணும்னு தெரியல, அதனால தவறா முடிவெடுத்து கைய சுட்டுக்கிட்டேன், அப்புறம் தான் புத்தி வந்ததுன்னு பேட்டி தந்திருக்காரு அஜித். சினிமாவுக்கு வந்த புதுசுல டைரக்டர்களை நம்பின, தயாரிப்பாளர்களை நம்பின, அதனால பல தோல்விகள். அப்புறம்தான் இனிமே யாரையும் முழுசா நம்ப கூடாது, நாமளும் கதை உள்ளிட்ட விஷயங்களை தலையிட்டேன்னு
பகிரங்கமா பேசியிருக்காரு அஜித். என்னோட சில படங்கள் ஃபெயிலியர் ஆனப்போ அஜித்தோட கதை முடிஞ்சதுன்னு என் காது படவே பேசினாங்க. அந்த சமயத்துல தான் சூப்பர் ஸ்டாரா ஆகியே தீரணும்னு எனக்குள்ள வெறி ஏத்துக்கிட்டேன்னு அஜித் கொடுத்த பேட்டி பரபரப்பின் உச்சம். நாளைக்கு ரஜினிகாந்த் வேற துறைக்கு போயிட்டார்னா அவரோட சூப்பர் ஸ்டார் நாட்காலி காலி ஆகும். அந்த நாட்காலியில நான் உட்காருவேன், திமிரா பேசுறேன்னு கூட நினைச்சுக்கோங்க. ஆனா அந்த சூப்பர் ஸ்டார் நாட்காலி எனக்கு வேணும்னு 1999 ஜூலை 6 அன்னைக்கு rediff.comக்கு பேட்டி கொடுத்து சர்ச்சை கிளப்பினாரு அஜித். எனக்கு நானே போட்டி, எனக்கு வேற யாரும் போட்டி இல்லைன்னு 2023ல சொன்னார் விஜய். இதே விஷயத்தை 1999லேயே அஜித் சொல்லிட்டாரு. எனக்கு விஜய் போட்டியே கிடையாது, எனக்கு யாரையும் பார்த்தும் பயமில்லை, எனக்கு நானே போட்டியாளர்னு சொன்னாரு அஜித். காதல் கோட்டைங்கிற பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு அஜித் நடிச்சு வெளியான 5 படங்களும் படுதோல்வி. தன் வாழ்க்கையில மிக மிக மோசமான காலகட்டம் அதுன்னு பேட்டி கொடுத்திருக்காரு அஜித். 1997ல ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் என்னை வெறுத்தாங்க, ஒதுக்குனாங்க, புறக்கணிச்சாங்க, நிராகரிச்சாங்க. ஆனா அதை பத்தி கவலைப்படாம உழைச்சேன், ஜெயிச்சேன்னு 2002ல அஜித் தந்த பேட்டி முக்கியமானது. நீங்கெல்லாம் சினிமாவுல நடிச்சு கோடி கோடியா சம்பாதிச்சு சொகுசாக இருக்கீங்க, ஆனா ராணுவ வீரர்கள் எல்லையில் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமான்னு ஒரு நிருபர் அஜித் கிட்ட கேட்க, ராணுவ வீரனா இருக்கிறதுல எனக்கும் தான் பெருமை, எனக்கும் வாய்ப்பு கொடுங்க, துப்பாக்கி பிடிச்சு எதிரியோட சண்டை போடுறேன், நாட்டை காப்பாத்த தற்கொலைப்படை வீரனாக களத்துக்கு போக தயார்னு பதில் சொல்லி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாரு அஜித். திரைப்பட கல்லூரி மாணவர்கள் பல பேரை இயக்குனராக்கி வளர்த்து விட்டார்னு விஜயகாந்த் சொல்வாங்க. விஜயகாந்தோட பாணியில பல புதியவர்களை இயக்குனராக்கியவர் அஜித்ங்கிறது அதிகம் பேசப்படாத செய்தி. சரண், எஸ்.ஜே. சூர்யா, ஏ.ஆர். முருகதாஸ், முரளி அப்பாஸ், ஜே.டி. ஜெர்ரி, முகவரி துரை, சரவண சுப்பையா, ராஜ்குமாரன், ரமேஷ் கண்ணா, சிங்கம் புலி, கவி காளிதாஸ், ஆழ்வார் செல்வா, ஏ.எல். விஜய், ராஜு, சுந்தரம்னு பல இயக்குனர்களுக்கு முதல் வாய்ப்பை கொடுத்து வளர்த்து விட்டவர் அஜித். தீனா படத்தை டைரக்ட் பண்ற வாய்ப்பை ஏ.ஆர். முருகதாஸுக்கு கொடுத்தார் அஜித். அதன் பிறகு விஜய், விஜயகாந்த், ரஜினிகாந்த்னு சூப்பர் ஸ்டார்களோட இயக்குனரா மாறின ஏ.ஆர். முருகதாஸோட கொடி பாலிவுட் வரைக்கும் பறந்துச்சு. காதல் மன்னன் படத்தை இயக்கும் வாய்ப்பை சரணுக்கு கொடுத்தார் அஜித். அதன் பிறகு விக்ரமை வச்சு, ஜெமினி, கமல்ஹாசனை வச்சு வசூல் ராஜா, MBBS உள்ளிட்ட பல வெற்றி படங்களை இயக்குனார் சரண். அஜித் நடிச்ச காதல் மன்னன் படத்தை 98 முறை டிஸ்ட்ரிபியூட்டர்கள் கிட்ட போட்டு காட்டியிருக்காங்க, யாருமே வாங்கல. 99வது முறையா ஒருத்தர் கிட்ட போட்டு காட்ட அவர் அந்த படத்தை வாங்கி இருக்காரு. அப்படிப்பட்ட காதல் மன்னன் படம் 100 நாள் ஓடியது வரலாறு. நடிகை ரேவதியோட கணவர் சுரேஷ் மேனன் இயக்கிய பாசமலர்கள் படத்துல கேமியோ ரோல் செஞ்சார் அஜித். அதுக்காக அஜித் வாங்கிய சம்பளம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 2500 ரூபாய். உல்லாசம் படம் வெளியானப்போ அமிதாப் பச்சனோட படம்னு சொன்னவங்க அந்த படம் தோல்வி அடைஞ்சதும் எதுக்காக அஜித் படம் ஃபெயிலியர்னு சொல்றீங்கன்னு பகிரங்கமா கேட்டவர் அஜித். 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர் அஜித்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. ஆனா 2007ல பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல பட்டப்படிப்பு முடிச்சது பலருக்கும் தெரியாத செய்தி. அஜித்தோட முதல் படத்துல அவருக்கு டப்பிங் கொடுத்தவர் நடிகர் விக்ரம்ங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஆனா காமெடி நடிகர் MS பாஸ்கர் ஒரு காலத்துல அஜித்துக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்திருக்கிறாருங்கிறது பலரும் அறியாத செய்தி. பள்ளி படிப்பை நிறுத்தின கையோட அஜித் போன இடம் எங்கே தெரியுமா? என்ஃபீல்ட் பைக் நிறுவனம். அங்கே அப்ரெண்டிஸாக இருந்து டிப்ளமோ வாங்கினார். அதன் பிறகுதான் பைக் மெக்கானிக், பைக் ரேஸ், கார் ரேசர் எல்லாமே. அமர்கலம் படத்துல ஹீரோயினா நடிக்க ஷாலினி தயங்குறதா இயக்குனர் சரண் அஜித் கிட்ட சொல்லியிருக்காரு. உடனே ஷாலினியை சம்மதிக்க வைக்க அவர்கிட்ட போன்ல பேசியிருக்கார் அஜித். அதுதான் அஜித்துக்கும் ஷாலினிக்கும் நடந்த முதல் உரையாடல். 17 மார்ச் 1999 காலை 10:30 மணிக்கு அஜித் வாழ்க்கையில மறக்க முடியாத தருணம். அப்போதுதான் ஷாலினியை முதன்முறையாக நேரில் சந்திச்சதா அஜித் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அமர்கலம் படத்துல ஒப்பந்தமான பிறகுதான் அஜித்தும் ஷாலினியும் முதல் முறையா நேர்ல சந்திச்சாங்க. உண்மையை சொல்லணும்னா அப்போ அஜித் பார்த்தது ஹீரோயின் ஷாலினியை, ஆனா பேபி ஷாலினியை சங்கர் குரு ஷூட்டிங்லேயே பார்த்திருக்கிறார் அஜித்.
அஜித்துக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்கிறது தெரியும். ஆனா அவருக்கு இரட்டை சகோதரிகள் இருந்ததும் அவங்க 2 பேரும் சின்ன வயசுலயே இறந்துட்டதும் பலருக்கும் தெரியாத செய்தி. தெலுங்கு படமான பிரேம புஸ்தகத்துக்கு அஜித்தை பரிந்துரை செஞ்சவர் பின்னணி பாடகர் எஸ்பிபி. அது எப்படின்னு கேக்குறீங்களா? எஸ்பிபியோட மகன் எஸ்பிபி சரணும் அஜித்தும் பள்ளி காலத்து நண்பர்கள். பைக் ரேசரான அஜித் ஆரம்ப காலத்துல தீவிரமாக கிரிக்கெட் பிரியர். பள்ளி விடுமுறை நாட்கள் எல்லாம் கிரிக்கெட் விளையாடியே கழித்தவர் அஜித்ங்கிறது அவரோட ரசிகர்களுக்கு புதிய செய்தி. சரவணவேலுங்கிற கேரக்டர்ல அஜித், விஜய் 2 பேருமே நடிச்சிருக்காங்க. பில்லா படத்துல அஜித்தோட ஒரு கேரக்டருக்கு சரவணவேல்னு பேரு, கில்லி படத்துல விஜயோட பேரு சரவணவேலு. பைக் ரேசர், கார் ரேசர்னு இன்னைக்கு அஜித்துக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கு. ஆனா கிரிக்கெட் வீரராக இந்திய அணிக்கு விளையாடணுங்கிறது தான் அஜித்தோட ஆரம்ப கால ஆசை. அது நிறைவேறலைங்கிற வருத்தம் அஜித்துக்கு இன்னமும் இருக்கு. ஆரம்ப காலத்துல ஒரு படத்தோட ஷூட்டிங் ஒரு பக்கம் நடக்க இன்னொரு பக்கம் பைக் ரேஸுக்கு போயிடுவார் அஜித். அதை தயாரிப்பாளர் ஒருத்தர் கண்டிக்க அந்த தயாரிப்பாளருக்கு அஜித் கடுமையான பதில் சொன்னதா பெரிய சர்ச்சை வெடிச்சது. ஆஞ்சநேயா படத்தோட பிரஸ் மீட்ல பேசின அஜித், இந்த படத்துக்கு பிறகு தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டாரா நான் தான் இருப்பேன்னு சொன்னார். அதை ஒரு சிலர் தன்னம்பிக்கைன்னு சொன்னாங்க, வேறு சிலர் திமிர் பேச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அஜித் ஒரு கட்டத்துல தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாரா மாறினது வரலாறு. எத்தனையோ ஹீரோக்களுக்கு கமல்ஹாசன் ரோல் மாடல். ஆனா ஒரு விஷயத்துல கமல்ஹாசனுக்கே ரோல் மாடலா இருந்திருக்காரு அஜித். எஸ், தன்னை தலன்னு கூப்பிடாதீங்க அஜித் குமார், அஜித் ஏகேன்னு கூப்பிடுங்கன்னு சொன்னார் அஜித். அதே போல தன்னை உலக நாயகன்னு கூப்பிடாதீங்க, கமல்ஹாசன் கமல் KH அப்படின்னு கூப்பிடுங்கன்னு அறிக்கை விட்டார் கமல்ஹாசன். எம்ஜிஆர், சிவாஜி சேர்ந்து நடிச்ச ஒரே படமான கூண்டுக்கிளியோட இயக்குனர் ராமண்ணா. அதுபோல அஜித்தும் விஜயும் சேர்ந்து நடிச்ச ஒரே படம் ராஜாவின் பார்வையிலே படத்தோட இயக்குனர் ஜானகி சௌந்தர். AR முருகதாஸ் இயக்கிய தீனா படத்துல நடிகர் குலுக்கானம் அஜித்தை தலன்னு கூப்பிட்டார். அந்த நொடியில இருந்து இந்த நொடி வரைக்கும் அஜித்னா தலனா அஜித். 9 வேடங்கள நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்ச ஒரே படம் நவராத்திரி, சூப்பர் ஹிட் படம். அதே போல 9 வேடங்கள அஜித் நடிச்ச ஒரே படம் சிட்டிசன், அதுவும் சூப்பர் ஹிட் படம் தான். அஜித் குமாரோட அப்பா P சுப்பிரமணியன் என்கிற PS மணிக்கு சொந்த மாநிலம் கேரளா. அஜித்தோட அம்மா மோகினிக்கு சொந்த ஊர் கல்கத்தா. அப்பாவுக்கு மலையாளம் தாய்மொழி, அம்மாவுக்கு சிந்தி தாய்மொழி. அஜித்துக்கு பல மொழிகள் தெரிஞ்சதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். ஹைதராபாத்ல பிறந்து 1000 விளக்குல இருக்கிற ஆசான் மெமோரியல் ஸ்கூல்ல தான் அஜித் படிச்சார். 10ஆம் வகுப்புக்கு மேல படிப்பு ஏறல. அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு மெக்கானிக் தொழிலை கத்துக்க ஆரம்பிச்சிட்டார். உலகமே வியந்து பார்க்கிற மாதிரியான பல கார்களுக்கு சொந்தக்காரர் அஜித். அப்படிப்பட்டவர் தனது சம்பளத்துல இருந்து வாங்கிய முதல் கார் என்ன தெரியுமா? சிவப்பு நிறம் மாருதி 800. பல விளையாட்டுகள்ல ஈடுபடுற அஜித் தனது மனைவி ஷாலினி இறகு பந்து விளையாடுறத என்கரேஜ் பண்ணி அவருக்காக ஒரு மைதானத்தையே உருவாக்கி கொடுத்திருக்கார். MR ராதா நடத்தின துப்பாக்கி சூட்ல இருந்து உயிர் தப்பியவருங்கிறதால எம்ஜிஆரை செத்து பிழைத்தவர்னு சொல்வாங்க. அது போல பல முறை மிக மிக மோசமான விளையாட்டுக்களை சிக்கி ஒவ்வொரு முறையும் உயிர் பிழைச்சு வந்தவர் அஜித். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் ஷூட்டிங்ல இயக்குனர் விக்ரமனோட உதவி இயக்குனராக இருந்த ராஜகுமாரனோட திறமையை கவனிச்ச அஜித் அவருக்கு ஒரு வாய்ப்பு தரதா வாக்குறுதி கொடுத்தார். அஜித் சொன்னபடி அஜித் நடிச்ச நீ வருவாயான படத்தின் மூலமா இயக்குனரானார் ராஜகுமாரன். SJ சூர்யாவை இயக்குனராக்கியவர் அஜித்னு எல்லோருக்கும் தெரியும். அதே SJ சூர்யா ஹீரோவானதுக்கும் அஜித் தான் மறைமுகமான காரணம். நியூ படத்துல அஜித் நடிக்க மறுத்துட்டார். அதனால வேற வழி இல்லாம SJ சூர்யா ஹீரோவாயிட்டாரு. அஜித்துக்கு எத்தனையோ பாடகர்கள் பின்னாடி பாடியிருக்காங்க. அந்த பட்டியல்ல கமல்ஹாசனுக்கும் இடம் உண்டு. உல்லாசம் படத்துல முத்தே முத்தம்மா பாடல அஜித்துக்காக பாடியவர் கமல். அஜித்துக்கு தமிழ்ல முதலா டப்பிங் வாய்ஸ் கொடுத்தவர் விக்ரம்னு எல்லோருக்கும் தெரியும். அந்த விக்ரமோட அஜித் இணைந்து நடிச்ச ஒரே படம் அமிதாப் பச்சன் தயாரித்த உல்லாசம்.
ஆரம்ப காலத்துல பைக் ரேசராக இருந்தப்போ ஸ்பான்சர்கள் கிடைச்சிருந்தா வேகமாக முன்னேறி இருக்கலாம். ஆனா அந்த சமயத்துல ஸ்பான்சர்கள் என்ன தேடியும் வரல, நானும் எந்த ஸ்பான்சர்களையும் தேடி போகல. அதுக்கு ஈகோன்னு அர்த்தம் இல்ல, தன்னம்பிக்கைன்னு பேட்டி கொடுத்திருக்கார் அஜித். ஒருவேளை பைக் ரேசிங்ல ஈடுபட அஜித்துக்கு ஸ்பான்சர்கள் கிடைச்சிருந்தா நடிப்பு துறைக்கே வந்திருக்க மாட்டார். இதை அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருக்கார். பைக் ரேஸ் நடத்துறதுக்கு முந்தின வாரம் நடத்தின பயிற்சி ஓட்டத்துல மோசமான விபத்து ஏற்பட்டு முதுகில் அடிபட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் படுத்த படுக்கையா இருந்தார் அஜித். 1998 நவம்பர்ல ஒரு விபத்துல சிக்கினார் அஜித். ஆபரேஷன் செய்ய வேண்டிய கட்டாயம் உருவாகி படுத்த படுக்கையா இருந்து மீண்டு வந்தார். பிறகு 1999 ஜனவரியில மீண்டும் ஒரு விபத்துல சிக்கி பலமான காயங்கள், மீண்டும் கட்டாய ஓய்வு எடுக்க வேண்டிய சூழல் உருவாச்சு. பைக்லையும் கார்லையும் பறக்கிற அஜித் விமானத்துல பறக்கிற விமானத்தை டிசைன் பண்றதுல கில்லாடி. சென்னை தொழில்நுட்ப கல்லூரியோட ஏரோ மாடலிங் திட்டத்துல தலைமை சோதனை விமானியா அஜித் இருந்தது பலருக்கும் தெரியாத செய்தி. ரசிகர் மன்றங்களை நட்பணி மன்றங்கள் ஆக்கினவர்னு கமல்ஹாசனை சொல்வாங்க. ஆனா ரசிகர் மன்றங்களே வேண்டான்னு சொல்லி அவற்றை கலைச்ச ஒரே நடிகர் அஜித் மட்டும்தான். மெக்கானிக்காக இருந்து ஹீரோவானவர் அஜித். அப்படி ஹீரோவா நடிக்கிறதுக்கு முன்னால மாடலிங் துறையில சில காலம் இருந்து பல விளம்பர படங்களை நடிச்சிருக்கார் அஜித். அஜித் விளம்பர படங்கள்ல நடிச்சது சிலர் மட்டுமே அறிந்த செய்தி. அவர் நடித்த முதல் விளம்பரம் வேட்டி விளம்பரம்ங்கிறது வெகு சிலருக்கு மட்டுமே தெரிந்த செய்தி. ஹெர்குலஸ் சைக்கிள் விளம்பரத்தில் நடிச்ச அஜித்தை பார்த்த ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராம் அவரை சினிமாவில் நடிக்க வைக்க விரும்பினார். அப்படிதான் மணிரத்னம் டைரக்ஷன்ல நடிக்கிற வாய்ப்பை அஜித்துக்கு வந்துச்சு. ஆனா அந்த படம் அடுத்த கட்டத்துக்கு போகவே இல்லை. வேட்டி விளம்பரத்துல நடிச்ச அஜித்தை பார்த்த இயக்குனர் வசந்துக்கு அவரை ஹீரோவாக்கலாமேன்னு தோணி இருக்கு. அதன் பிறகுதான் ஆசை படத்துல ஹீரோவானார் அஜித். அந்த படத்தை தயாரிச்சவர் மணிரத்னம். அமிதாப் பச்சன் தமிழ்ல உல்லாசம்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தோட ஹீரோ அஜித். அதே போல நடிகை ஸ்ரீதேவி நடிச்ச ஹிந்தி படமான இங்கிலீஷ் விங்கிலீஷ தமிழ்ல எடுத்தப்போ அதுல அமிதாப் நடிச்ச கேரக்டரை செஞ்சவர் அஜித். விஜயோட மட்டும் இல்லாம மம்முட்டி, பிரசாந்த், அரவிந்த் சாமி, அர்ஜுன், கார்த்திக், பார்த்திபன், ஆர்யான்னு பல ஹீரோக்களோட சேர்ந்து ஹீரோவாகவும் நடிச்சிருக்கார். கேமியோ ரோல்களையும் நடிச்சிருக்கார் அஜித். சிவகாசி படத்துல நடிச்ச வெங்கட் பிரபுவை கோட் படத்துக்கு இயக்குனராக்கினார் விஜய். அதன் முன்பே ஜி படத்துல தன்னோட நண்பரா நடிச்ச வெங்கட் பிரபுவை மங்காத்தாவுக்கு இயக்குனராக்கினார் அஜித். அஜித்துக்காக AR முருகதாஸ் மிரட்டல்னு ஒரு படத்தை எடுக்க விரும்பினார். படத்தோட போஸ்டர் வெளியாகி பரபரப்பு கிளப்புச்சு. ஆனா அந்த படத்தோட கதை பிடிக்கலன்னு சொல்லி அஜித் விலகிட்டாரு. பிறகு அதே கதையை வேறொரு பேர்ல எடுத்தார் AR முருகதாஸ். அந்த படம் தான் சூர்யாவை உச்சத்துக்கு கொண்டு போன கஜினி. நீர், நிலம், காற்று என மூன்றிலும் பறக்கக்கூடியவர் அஜித். அது எப்படின்னு கேக்குறீங்களா? சாலை வழியா பைக், கார் ரேஸ் செல்லக்கூடிய அஜித்துக்கு ஹெலிகாப்டர் விமானம் ஓட்டவும் தெரியும், ஆழ்கடல் மூழ்கிற ஸ்கூபா டைவிங்கும் தெரியும். சிகரெட் பிடிக்காதே, மது அருந்தாதேன்னு தான் எல்லா பெற்றோரும் சொல்வாங்க. ஆனா அது வேணும்னு நினைச்சா எடுத்துக்கோங்கன்னு சொல்லி இருக்காரு அஜித்தோட அப்பா. அந்த நிமிஷத்துல இருந்து அஜித் டீடோட்லர். அஜித்துக்கு பிடித்த கேரக்டர் பெயர் அர்ஜுன்னு தெரியும். ஆனா சிவாங்கிற கேரக்டர் பெயர்ல தான் அதிகமா படங்கள்ல நடிச்சிருக்கார் அஜித். ரசிகர்களை நேருக்கு நேர் சந்திக்கிற வழக்கம் இல்லாதவர் அஜித். அதே சமயம் தான் சொல்ல விரும்புற கருத்தை பகிரங்க கடிதமா எழுதக்கூடியவர். அப்படி இதுவரைக்கும் ரசிகர்களுக்கு 5 கடிதங்கள் எழுதியிருக்கார் அஜித். அஜித்தோட ரசிகர் மன்றங்கள்ல நடக்கிற சண்டை சச்சரவுகள் பத்தியும் அரசியல் தலையீடுகள் பத்தியும் அடிக்கடி பத்திரிகைகளை செய்தி வந்துச்சு. அந்த சர்ச்சைகளை தவிர்க்க தன்னோட ரசிகர் மன்றங்களை மொத்தமா கலைச்சிட்டதாக கடிதம் மூலமா சொன்னார் அஜித். அதுதான் அஜித் எழுதின முதல் பகிரங்க கடிதம். அஜித்தோட ரசிகர்கள் சிலர் பாஜகவுல சேர்ந்ததா பத்திரிகைகளை செய்தி வந்துச்சு. அது பெரிய சர்ச்சையா மாறினப்போ அந்த நிகழ்வுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு பகிரங்க கடிதம் எழுதினார் அஜித். அதுதான் அஜித் எழுதின 2வது பகிரங்க கடிதம். அஜித்தை அவரோட ரசிகர்கள் தலன்னு சொல்வாங்க, அல்டிமேட் ஸ்டார்னு சொல்வாங்க. அந்த சூழல்ல திடீர்னு அஜித் கிட்ட இருந்து ஒரு பகிரங்க கடிதம் வந்துச்சு. இனிமே என்னை யாரும் அடமொழி சொல்லி அழைக்க வேண்டாம், அஜித் குமார், அஜித் ஏகேன்னு கூப்பிட்டா போதும்னு சொன்னார் அஜித். அதுதான் அஜித் எழுதின 3வது பகிரங்க கடிதம்.
அஜித் நடிச்ச வலிமை திரைப்படத்தோட ஷூட்டிங் ரொம்ப காலமா நடந்துச்சு. படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல வலிமை படத்தோட அப்டேட் என்னன்னு அரசியல்வாதிகள் கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. அதை கண்டிச்சு ஒரு கடிதம் எழுதினார் அஜித். அதன் பிறகுதான் ரசிகர்கள் அமைதியானாங்க. அதுதான் அஜித் எழுதின 4வது பகிரங்க கடிதம். அல்டிமேட் ஸ்டார் தலன்னு அஜித்தை கூப்பிட்ட ரசிகர்களுக்கு அஜித் தடை போட்டதால வருத்தத்துல இருந்த அவரோட ரசிகர்கள் திடீர்னு அஜித்தே கடவுளே, கடவுளே அஜித்தேன்னு பொதுவெளியில கோஷம் போட ஆரம்பிச்சாங்க. அது விமர்சனத்துக்கு உள்ளாகவே அப்படி எதுவும் கோஷம் போடக்கூடாதுன்னு ரசிகர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அஜித். அது அவர் எழுதின 5வது பகிரங்க கடிதம். அஜித் நடிச்ச சில படங்கள் சர்ச்சைகளை கிளப்பி இருக்கு. ஆனா அஜித் நடிக்காத ஒரு படம் பெரிய அளவுல சர்ச்சையாகி இன்னைக்கு வரைக்கும் அந்த சர்ச்சைக்கு விடை தெரியாம இருக்கு. அந்த படம் இயக்குனர் பாலாவின் நான் கடவுள். அஜித் நேரடியாக நடிச்ச ஒரே ஹிந்தி படம் சாம்ராட் அசோகா. வில்லன் கேரக்டர்ல அசத்தலா நடிச்சு அஜித்துக்கு சிறந்த நடிகருக்கான விருது கிடைச்சது. அதன் பிறகு பாலிவுட் பக்கமே அஜித் போகல. எம்ஜிஆருக்கு அரசியல் வாரிசா ஜெயலலிதா வந்த மாதிரி தன்னோட அரசியல் வாரிசா அஜித்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க ஜெயலலிதா. அது கடைசி வரை நடக்கவே இல்லை. கலை நிகழ்ச்சிகள், போராட்டங்கள் கலந்துக்க சொல்லி நடிகர் நடிகைகளை கட்டாயப்படுத்துறதா முதலமைச்சர் கருணாநிதி கிட்ட நேரடியாக புகார் செஞ்சது அஜித் செய்த அதிரடியான அரசியல் சம்பவம். முதலமைச்சர் கருணாநிதிக்கு முன்பே அஜித் புகார் சொன்னதும் அதை ரஜினி கைத்தட்டி வரவேற்றதும் சர்ச்சையை கிளப்பிச்சு. அதன் பிறகு கருணாநிதியை நேர்ல சந்திச்சு சமாதானப்படுத்தினார் அஜித். அடிப்படையில ஆன்மீகவாதியான அஜித்துக்கு சாய்பாபா தான் இஷ்டமான தெய்வம். ஆனா அதை அவர் எங்கேயும் எப்போதும் வெளிப்படையா காட்டிக்கிட்டதே இல்ல. தன்னோட ரசிகர்கள் சாய்பாபாவை கும்பிடணும்னு சொன்னதும் இல்ல. டீச்சிங் ஆஃப் புத்தான்னு ஒரு புத்தகம், லிவிங் வித் த ஹிமாலயன் மாஸ்டர்னு ஒரு புத்தகம். இந்த 2 புத்தகங்களும் தான் அஜித்தோட விருப்பத்துக்குரிய புத்தகங்கள். தமிழ் ரசிகர்கள் குஷ்புவுக்கு கோயில் கட்டியது தெரியும். நடிகர் முரளி அவரோட ரசிகர்கள் கடவுள் முரளின்னு சொல்லி போஸ்டர் ஓட்டுவாங்க. அந்த வரிசையில அஜித்தே கடவுளேன்னு அஜித் ரசிகர்கள் அழைச்சு சர்ச்சையா மாறுச்சு. இனிமே யாரும் தன்னை கடவுளேன்னு அழைக்க கூடாதுன்னு அஜித் கட்டளை போட்ட பிறகே அஜித் ரசிகர்கள் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சாங்க. போயஸ் கார்டனுக்கு அடிக்கடி போன நடிகர்கள் பட்டியல் ரொம்ப சின்னது. அந்த பட்டியல அஜித் முக்கியமானவர். போயஸ் கார்டன் வேதா நிலையம் வீட்டுக்கு போன போதெல்லாம் தன்னோட சொந்த மகனை போலவே ஜெயலலிதா கவனிச்சார்னு அஜித் பேட்டி கொடுத்திருக்கார். ஜெயலலிதா இறந்து போன சமயத்துல பல்கேரியாவுல இருந்த அஜித் சென்னை திரும்பியதும் முதல்ல போனது போயஸ் கார்டனுக்கு போய் சசிகலா கிட்ட துக்கம் விசாரிச்சார். பொதுவான மக்கள் பிரச்சனைகள் தொடர்பான போராட்டங்கள்ல அஜித் கலந்துக்க மாட்டார்னு சொல்வாங்க. ஆனா 2013 ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா நடிகர் சங்கம் ஏற்பாடு செஞ்ச உண்ணாவிரத போராட்டத்துல அஜித் கலந்துக்கிட்டார். 2017 ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா நடிகர் சங்கம் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க. அந்த சமயத்துல அஜித்துக்கு காலில் அடிபட்டு இருந்தது. ஆனாலும் அந்த போராட்டத்துக்கு வந்தார் அஜித். ஈழத்தமிழர்களுக்காகவும் ஜல்லிக்கட்டுக்காகவும் நடந்த போராட்டங்களுக்கு வந்த அஜித் 2018 காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்காக நடந்த மௌன போராட்டத்துக்கு வராதது சர்ச்சையாச்சு. அஜித் தன் படங்களை ப்ரமோட் பண்றது இல்லைன்னு ஒரு சர்ச்சை உண்டு. அதுக்கு துணிவு படம் வெளியான சமயத்துல ஒரு நல்ல படம் தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக் கொள்ளும்னு பதில் சொன்னார் அஜித். சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வர அஜித் சொன்ன அந்த கருத்தே அடுத்த சர்ச்சையை உருவாக்கிடுச்சு. தலைங்கிற அடைமொழியை பயன்படுத்தி தன்னை அழைக்கவே கூடாதுன்னு அஜித் போட்ட அதிரடி உத்தரவை அவரது ரசிகர்களோட தலையில விழுந்த பேரடின்னு சொல்லலாம். அரவிந்தன் படத்துல இசையமைப்பாளரா அறிமுகமான யுவன் சங்கர் ராஜாவுக்கு அடுத்தடுத்த படங்கள் வந்தாலும் எதுவுமே ஹிட் ஆகல. ராசி இல்லாத இசையமைப்பாளர்னு முத்திரை குத்தி ஒதுக்கிட்டாங்க. அந்த சமயத்துல யுவன் சங்கர் ராஜாவை வீட்டுக்கு போய் பார்த்து தன்னோட தீனா படத்துக்கு இசையமைக்கும் பொறுப்பை யுவனுக்கு கொடுத்தார் அஜித். அதன் பிறகு யுவன் உச்சத்துக்கு போனாரு. அதுக்கு காரணம் அஜித்னு யுவன் சங்கர் ராஜாவே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. ரசிகர்கள் தர அன்பையும், வெறுப்பாளர்கள் தர வெறுப்பையும், நடுநிலையாளர்கள் தர பாரபட்சம் இல்லாத விமர்சனங்களையும் முழு மனசோட ஏத்துக்கிற. ஏன்னா 3மே ஒரு நாணயத்தோட 3 பக்கங்கள்னு சொன்னார் அஜித். நாணயத்துக்கு ஏது 3 பக்கம்? தலை பூன்னு 2 பக்கம் தானே இருக்கும்னு கேட்கலாம். நாணயத்துக்கு மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் போல ஓரம் என்ற பகுதியும் உண்டு தானே. விமானத்துல பறக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நமக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னு
ஏங்கின 60 குழந்தைகளை தன்னோட சொந்த செலவுல டிக்கெட் போட்டு விமானத்துல பறக்க விட்டு அழைத்து வந்தார் அஜித். இந்த சம்பவம் நடந்தே 25 ஆண்டுகள் ஆகுது. நடிகர் சூர்யா நடத்துற அகரம் அறக்கட்டளை பத்தி பலருக்கும் தெரியும். ஆனா அஜித் நடத்துற மோகினி மணி அறக்கட்டளை பத்தி பலருக்கும் தெரியாது. ஆனா தன்னோட சம்பளத்துல ஒரு பகுதியை அறக்கட்டளைக்கு ஒதுக்கி சத்தமே இல்லாம பல பேருக்கு பெரிய பெரிய உதவிகளை செய்யறார் அஜித். தமிழ் சினிமாவோட வசூல் மன்னனா ஓப்பனிங் மகாராஜாவா இருக்கிற அஜித் எதுக்காக பைக் ரேஸ், கார் ரேஸ் மாதிரி ரிஸ்க் எடுத்து விபத்துல சிக்கி உயிரோட விளையாடுறாருங்கிற அக்கறையும் ஆதங்கமும் அவரோட ரசிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இருக்கத்தான் செய்யுது. பைக் ரேஸ், கார் ரேஸ்னு எதுவா இருந்தாலும் களத்துல இறங்குறப்போ 100% ஆக்சிலேட்டரை அழுத்தணும். அந்த சமயத்துல நான் நடிக்க போற படங்களை நினைச்சு 90% மட்டுமே அழுத்தினா நான் பந்தயத்துக்கு நேர்மையா இல்லைன்னு அர்த்தமாகுங்கிறது அஜித் சொன்ன அற்புதமான வாசகம். அஜித் எவ்வளவு டெடிகேட்டட் பர்சனாலிட்டிங்கிறது இதை விட பொருத்தமான உதாரணம் எங்கே தேடினாலும் கிடைக்காது. என்ன அஜித் குமார் பத்தின இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா? இதே போல இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளையும் சம்பவங்களையும் தெரிஞ்சுக்க மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.